வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மயிர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு சீமான் அவர்கள் கொடுத்த அந்த ஒரு விரிவாக்கத்தையும், அது மட்டும் இல்லாமல் இங்கே 4-5 தொகுதி கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு மனுஷனுக்கு கடைசியாக எத்தனை தொகுதி கிடைச்சிது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றியும், அதையும் தாண்டி சவுக்கு சங்கர் அவர்கள் உதயநிதி மேலே வச்ச குற்றச்சாட்டு என்ன அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இது புது சேனல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் தாண்டி என்னுடைய கருத்திலிருந்து உங்களுடைய கருத்து மாறுபட்டு இருந்தால் கூட அதையும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. முதல்ல இங்கே யார் 4-5 தொகுதி கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே திருமாவளவன் அவர்கள் தான் ஆரம்பத்தில் எங்களுக்கு 3+1, அதாவது 3 தனி தொகுதியும் ஒரு பொது தொகுதியும் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு இன்டர்வியூவில் கேட்டப்ப சரி 3 தொகுதியாச்சும் வேணும், 4 தொகுதி கிடைக்கலனாலும் அப்படின்னு 2+1 கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. கடைசியாக 2 கிடைச்சா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். நம்மளும் அதை சொல்லியிருந்தோம். இங்கே கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த 2 தொகுதி தாங்க அவருக்கு கிடைச்சது. 2019 போட்டியிட்ட அந்த சிதம்பரம், விழுப்புரம் அந்த 2 தொகுதி மட்டும்தான் மறுபடியும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய சின்னத்திலே போட்டிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய சின்னம் பானை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவங்க தேர்தல் ஆணையத்துக்கு அந்த ஒரு விஷயத்தையும் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. எங்களுக்கு பானை சின்னம் ஒதுக்கி விடுங்க அப்படின்னு. அதையும் தாண்டி இவங்க 2 தொகுதியில் மட்டும்தான் போட்டிடுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. இங்கே ஆந்திரா, கர்நாடகா ப்ளஸ் கேரளா, இங்கே எல்லாத்துலேயும் கேரளாவில் ஒரு 3 தொகுதியும், ஆந்திராவில் ஒரு 6 தொகுதியும், கர்நாடகாவில் வந்து ஒரு 3 தொகுதியும் போட்டிடுறாங்க. இதில் எல்லாம் ஒரு சில கட்சிகளோட கூட்டணி, அதாவது ஆந்திராவில் வந்து காங்கிரஸோட கூட்டணி வைக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கேரளாவில் காங்கிரஸோட கூட்டணி இல்லை அப்படின்னே சொல்லிட்டாரு. இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கொள்கை வேறுபாடு இருக்கும் அப்படிங்கிற அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கூட்டணி கூட வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக மொத்த இப்போ இவருடைய கட்சி தேசிய கட்சி அளவில் வளரப்போகிற அளவுக்கு இவர் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறாரு. எல்லா தொகுதியிலும் கொஞ்சம் போட்டிட்டு இருக்கிறாரு. மற்ற 3 ஸ்டேட்லேயுமே கூடிய அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதையும் தாண்டி இன்னொருத்தர் தன்னுடைய மகனுக்காக கேட்டுட்டு இருந்த சீட்டு இப்போ அவருக்கே கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு போய் கடைசியாக ஒரே ஒரு சீட்டு தான் கொடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனால் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேனே. அதாவது திருமாவளவன் பேட்டி முடிச்ச பிறகு அங்கிருந்த நிறுவனர் ஒரு கேள்வி கேட்டார். என்ன அப்படின்னா, உங்களுக்கு மனநிறைவாக இருந்துச்சா அப்படின்னு. அப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, மனநிறைவு இல்லை அப்படின்னா நாங்கள் கையெழுத்து போடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அவர் எந்த அளவுக்கு சந்தோஷமாக அவர் கையெழுத்து போட்டிருப்பாரு அப்படிங்கிறது அந்த ஒரு வார்த்தையிலே தெரிஞ்சுன்னே சொல்லலாம். அதை தாண்டி வைகோ அவர்களுக்கு ஒரு சீட்டு தான் தொகுக்கப்பட்டிருக்கு. அதுவும் எந்த தொகுதி அப்படின்ட்டு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஏன்னா மற்ற கட்சிக்காரங்க, மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் எந்தெந்த தொகுதி பிரிச்சுட்டு போன பிறகு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஸோ நான் மக்களவை சீட்டு கேட்டிருந்தீங்களே அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கு அது இன்னும் ஒரு 15 மாதம் இருக்குது, அப்போ வந்து நாங்கள் பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேள்விக்கும் பதில் அளிச்சுட்டு சென்றுட்டாரு. ஸோ இப்படி இந்த பக்கம் ஒன்று போயிட்டுருக்கிறப்ப இன்னொரு பக்கம் சீமான் ரொம்ப ஆவேசமாக பேசினார். எதுக்காக பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கல அப்படின்ட்டு ஆதார் கார்டில் இருந்த ஃபஸ்ட்டு வந்து தமிழில் பேர் இல்லாமல் முதல்ல இங்கிலீஷு, அதுக்கடுத்து மேலே வந்து ஹிந்தியில் இருக்குது, ஏன் அப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தினார். கொந்தளிப்பாக பேசினார் அப்படின்னு தான் சொல்லணும். அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் பேசினார். சீமான் பேசுகிற கருத்தில் நமக்கு கொஞ்சம் உடன்பாடுகள் இருக்கிறது மோஸ்ட்லி. ஆனால் ஒரு சில விஷயத்தில் முரண்பாடு இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதில் இந்த ஒரு விஷயம் கூட. ஏன்னா இங்கே சக்தி மசாலா அப்படிங்கிற ஒரு கம்பெனி எல்லாத்துக்குமே தெரியலையா, அவர் பேக் பண்ணி தமிழ்நாட்டில் அவருடைய பிஸ்னஸ் நடக்குது, அதுக்குள்ளே தான் அவருடைய பிஸ்னஸே இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப ரொம்ப நியாயம்னு கேட்கலாம். ஆனால் அவருடைய பிரான்ச் அப்படிங்கிறது, அவருடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்குது. அப்படிங்கிறதுனால இங்கே உலகத்தை வாழ்கிற எல்லா தமிழ் மக்களும் வாங்குறாங்க, அதே சமயம் மற்ற நாட்டுக்காரங்களும் வாங்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் தான் இங்கே அந்த பேர், அதாவது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏன் சக்தி மசாலான்னு போட்டுட்டு மிளகாய்த்தூள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடியில் போட்டிருக்கிறீங்க, கீழே எழுதி வச்சுருக்கிறீங்க, அதுக்கு மேலே கர்நாடகா, ஹிந்தி, இங்கிலீஷ் அப்படின்ட்டு போட்டு வச்சுருக்கிறீங்க, ஏன் அதை மேலே தமிழில் கொண்டுட்டு வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ரொம்பவே கோவப்பட்டு ஆவேசமாக பேசினார். இதையெல்லாம் சரி, நீங்கள் இப்படி, அதாவது இது சரின்னு சொல்ல வரல,
அதாவது ஒருத்தர் தானாக ஓனாக பிஸ்னஸ் பண்ணி அவர் தமிழன் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் தன்னுடைய சுய முன்னேற்றம் சுய உழைப்பால் முன்னேறி வந்துகிட்டு இருக்கிறவர்கிட்ட நீங்கள் எந்த அளவுக்கு சொல்கிறீங்களே, அதே வார்த்தைக்கு வார்த்தை என்னுடைய தம்பி விஜய் அப்படின்னு சொல்கிறீங்கள, அவருடைய படத்துடைய டைட்டில் நீங்கள் என்னைக்காச்சும் மாற்ற சொல்லியிருக்கிறீங்களா? நீங்கள் எல்லா நியூஸ்லேயும் அப்படியே போகிற பக்கம் சொல்லுவீங்க, தமிழில் பேர் வைக்கணும் படத்தலைப்புக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்களா? இந்த சக்தி மசாலா கம்பெனிக்கு 4-5 முறை நாங்கள் சொல்லிட்டோம், எங்களை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவ்வளோ கோவப்படுற நீங்கள் ஏன் உங்கள் தம்பி விஜய் கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்படி சொல்லியும் அவர் ஏன் உங்கள் தம்பி கேட்கவே இல்லை? கடைசியாக வரைக்குமே சரி, அது ஆரம்பத்துலேருந்து பீஸ்ட்டு, ஆரம்பத்துலன்னு பார்த்தீங்கன்னா யூத்லாம் இருக்குது, அதையெல்லாம் விட்டு தள்ளுங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு மாஸ்டர், லியோ, பீஸ்ட்டு, கடைசியாக இப்போ வர படம் வந்து கோட், இது எல்லா படத்துக்குமே இங்கிலீஷில் ஏன் பேர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிருக்கிறீங்களா? இதே கோபத்தோட அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வியும் கூட. இங்கே கேள்வி கேட்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் சமமாக கேட்கணும் இல்லையா? இங்கே விஜய் ரசிகர்களுக்கு தனக்கு வேணும், தனக்கு ஓட்டடிக்க வரணும் அப்படிங்கிற பாரபட்சம் பார்க்குறீங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இந்த இடத்துல நமக்கு எழுதா இல்லையா? அதனால தான் நான் இந்த விஷயத்தையும் சொல்கிறேன். அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் சொன்னார், இங்கே மயிறு அப்படின்னு பேசுனா என்ன தப்பு அப்படின்னு சொன்னீங்கல்ல, இப்போ உங்களை யாராச்சும் அப்படி திட்டா உங்களுக்கு கோபம் வருமா வராதா? இங்கே நீங்கள் அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுக்குறீங்க. மயிறு அப்படிங்கிறது கெட்ட வார்த்தையே இல்லை, எங்கள் வல்லுநர் பாட்டனார் எல்லாருமே இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க, ஒரு பெரிய கெட்ட வார்த்தை இல்லை. அப்படி கெட்ட வார்த்தையாக இருந்தால் அதை ஏன் போட்டு தலைக்கு போட்டு ஷாம்பு போட்டு டெய்லி சீவுறீங்க, குளிக்கிறீங்க, பிடிக்கிறீங்க, அப்படியெல்லாம் சொல்கிறீங்களே? ஒரு மனுஷன் எதுக்கு வேணாலும் முட்டு கொடுக்கலாம், இதுக்கெல்லாமா ஏன் முட்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது உங்களுடைய இந்த கருத்துக்கள் மட்டும் அப்படின்ட்டு தான் சொல்லுவேன். பல கருத்துக்கள் உங்கள்கிட்டருந்து பயங்கரமாக வரவேற்கப்படுகிறது அப்படிங்கிறது உண்மை. எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு தான் இந்த கருத்துக்கள்லாம் வரவேற்க முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தாங்க. இங்கே உடல் உறுப்பில் இருக்கிற தலையில் ஷாம்பு போட்டு குளிக்கிறதுக்கும் கெட்ட வார்த்தையை அதை உபயோகம் பண்ணுறது, அந்த ப்ரொனன்சியேஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒருத்தனை எந்த இடத்துல எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒருத்தனை திட்டுறதும் அதே சமயம் அதே வார்த்தையை வச்சு புகழ்றதும் இருக்குது. அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த ஒரு வார்த்தைக்கு முட்டு கொடுத்தது சரியில்லை அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். சரி, ஓகே. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே உதயநிதி மேலே சவுக்கு சங்கர் என்ன அப்படின்ட்டு புகார் வச்சார், குற்றச்சாட்டை வச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோயின் நடிகையோட கம்பேர் பண்ணி பேசுனாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயந்தான். இங்கே அந்த நடிகைக்கு துபாயில் ஒரு வீடு சொந்தமாக வாங்கி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு அவர் மேலே குற்றச்சாட்டுறீங்க. அதை தாண்டி அந்த ஒரு விஷயத்துக்கு அந்த நடிகையும் ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்தால் எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பயங்கரமாக மன உளைச்சல் இருக்கிறோம். இப்படி உங்கள் வீட்டு பெண்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்களா? இன்னும் சொல்லப்போனால் நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க இன்னும் சொல்கிறாங்க. அதையும் தாண்டி நான் இந்த விஷயத்துக்கு நான் வந்து கேஸ் பிடிப்பேன் அப்படின்னு எந்த ஒரு சட்ட ரீதியாகவும் அணுகலை. எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, சாதாரண பெண்மணியாக இருக்கிறோம் நாங்கள், அதனால் இதெல்லாம் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. இது சரியா தப்பா அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கடுத்து போயிடலாம். இன்னும் சொல்லப்போனால் இங்கே உதயநிதியோட ஆக்டிவிட்டீஸில் பர்சனல் விஷயத்தில் வந்து நம்ம வந்து அந்தளவுக்கு பெருசாக சொல்ல வேணாம், கருத்து சொல்ல வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். இன்னும் சொல்லப்போனால் சவுக்கு சங்கர் உங்களை பற்றி சாட்டை அப்படிங்கிற வலைவலியில் பயங்கரமாக சொல்லிட்டு இருக்காங்க. 1க்கு 2 பேர் ஒய்ஃப் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அது இதுன்னு பயங்கரமாக சொல்கிறாங்கல்ல. ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தவங்க பர்சனலி பேசுகிறப்ப அது பயங்கரமாக நாரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே கொள்கை ரீதியாக இவங்க இந்த விஷயத்தை தப்பு பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த நடிகைக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு ஏதாச்சும் ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஓப்பனாக சொல்லலாம். ஏன்னா இவருடைய நடவடிக்கையால் ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் தப்பே இல்லை, மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அதையும் தாண்டி அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்குது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு கொடுக்கல் வாங்கலை கூட இருக்கட்டுமே ஐயா, அதையா நம்ம வெளியே சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வியும் கூட. அவருடைய துறையில் இல்லை ஊழல் நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத நாங்கள் வரவேற்க ரெடியாகவே இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இங்கே ஊழல் நிறைய விஷயங்கள் நடக்குது, அந்த ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் பேசினா கூட பரவாயில்ல அப்படின்ட்டு தான் நானும் சொல்கிறேன். இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த ஒரு விஷயத்துக்கு உதயநிதி அவர்கள் ரியாக்ட் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஒரு விஷயத்துக்கு உதயநிதி அவர்கள் கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான தகவலும் கூட. ஏன்னா இங்கே ஒரு விஷயத்தை ரியாக்ட் பண்ணால் தான் அது இன்னும் பெருசாகும் அப்படிங்கிறதுனாலையோ என்னமோ தெரியல, இல்லை உண்மையாக இருக்கும் பட்சத்துலேயோ என்னமோ தெரியல.
இங்கே உதயநிதி அவர்கள் அவங்களுடைய சைட்லேருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயங்க. ஸோ என்னுடைய இந்த பதிவு இன்னும் திமுகவுக்கு ஒரு பக்கம் முட்டு கொடுக்குறான், நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களை பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறான் அப்படின்லாம் நினைக்க வேணாம். எது சரின்னு ஒரு சராசரி காமன் மேனுக்கு தோணுமோ அதை தான் நான் இங்கே உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதனால் இவனுக்கு முட்டு கொடுக்குறான், இவன் பக்கமாக இருப்பானோ அப்படின்லாம் நினைக்கிறேன். என்னுடைய முந்தைய வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா கூடயும் உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா புது சேனல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் தாண்டி என்னுடைய கருத்துக்களிலிருந்து உங்களுடைய கருத்து மாறுபட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதையும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. சரியானதாக இருந்துச்சுன்னா அதை மாற்றிக்கிறதுக்கு நானும் தயாராகவே இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.